ஆனா இந்த மின்சார கட்டணத்தை பொறுத்தவரை நம்முடைய அன்பு சொந்தங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்னைக்கு தமிழக அரசு பாத்தீங்கன்னா மக்களை முட்டாள் ஆக்குவதற்காக மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை ஒப்பீடு செய்யறாங்க. அவங்களே செய்தி குறிப்பும் கொடுக்குறாங்க. இங்க பாருங்க, இதான் தமிழ்நாட்டினுடைய மின்சார கட்டணம், மற்ற மாநிலத்தினுடைய மின்சார கட்டணத்தை பாருங்க அப்படின்னு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில 221 என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தினா போதும் அப்படின்னு. இன்னைக்கு மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை, பக்கத்து மாநிலத்துல மாதத்துக்கு ஒரு முறை செலுத்துறாங்க. இன்னைக்கு மின் கட்டணம் மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தாதனால வரக்கூடிய பிரச்சனை பாருங்க. உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல நான் 200 யூனிட் பயன்படுத்துறேன், மாதத்திற்கு ஒரு முறை மின் கட்டணம் செலுத்துறேன் அப்படின்னா 450 ரூபாய். ஆனா 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன், அப்ப இந்த மாசம் 200, அடுத்த மாசம் 200. அப்ப 2 மாதத்துக்கு ஒரு முறை நான் 400 யூனிட் மின் கட்டணம் செலுத்தும் பொழுது அது 1440 ரூபாய். இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் 450, அடுத்த மாசம் 450, 900, 200 யூனிட்டுக்கு. ஆனா 2 மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே 400 யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது 1440. நான் 540 ரூபாய் வெறும் 200 யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு 540 ரூபீஸ். இப்ப 300 யூனிட்டுக்கு போலாம். இன்னைக்கு நான் 300 யூனிட் மாசத்துக்கு பயன்படுத்துறேன் அப்படின்னா எனக்கான மின் கட்டணம் 705 ரூபாய். இந்த மாசம் 300, அடுத்த மாசம் 300. திமுக அரசு இருக்கக்கூடிய 2 மாதத்துக்கு ஒரு முறை மின் கட்டணத்தை நான் செலுத்துறேன், 6 யூனிட் செலுத்துறேன் அப்படின்னா அது 2940 ரூபாய். அப்ப 1410 ரூபாய் எங்க இருக்குங்க? 2940 ரூபாய் எங்க இருக்கு? இதுலயே 1500 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். அதனால்தான் மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் செலுத்துவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு சொல்லியிருக்கக்கூடிய வாக்குறுதி 221 நிறைவேற்றினாங்கன்னா குறைந்தபட்சம் தமிழகத்துல யாராக இருந்தாலும் 6000 ரூபாய் குறைந்தபட்சம் அவங்களுக்கு சேமிப்பு கிடைக்கும். இது பக்கத்து மாநிலத்துல பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா திமுக இதை மறைப்பதற்காக பக்கத்து மாநிலத்துல 1 மாசமோ இங்க 2 மாசமோ ஸ்லாப் மாறும், அதை வச்சு ஒரு கம்பாரிசன் காட்டி கொண்டிருக்கின்றார்கள். இதனால பிரச்சனை என்னன்னாங்கன்னா, அடுத்து நீங்கள் அண்ணன் கேட்ட கேள்வி, குறிப்பாக கமர்ஷியல் கனெக்ஷன்ஸ் நீங்க போனீங்கன்னா நான் சொல்லி இருப்பது இன்னும் 2-3 மடங்கு பெருசா இருக்கு. இது தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய தேக்க நிலையை உண்டாக்கி இருக்கு. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அடுத்து 2வது பாருங்க, தமிழகத்துல 15 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள வேலையில்லாத பட்டதாரிகள் 17.5%. நான் சொல்ற டேட்டாவை திமுக சேலஞ்ச் பண்ணட்டும், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கண்ணா. 15 வயசுல இருந்து 29 வயசு வரைக்கும் தமிழகத்துல வேலை இல்லாத பட்டதாரிகள், குறிப்பாக 15 வயசு தான் குழந்தை தொழிலாளர். நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்கண்ணா. 15 வயசு கீழே இருக்கும் பொழுதுதான் குழந்தை தொழிலாளர் நம்ம சொல்றோம். 15 இயர்ஸுக்கு மேல நான் ஹசார்டஸ் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கலாம். ஸோ 15 வயசுல இருந்து 29 வயசு வாலிப வயசுல தமிழகத்துல 17.5% வேலை வாய்ப்பு இல்லை. இது குஜராத் பக்கத்து மாநிலத்துல பாருங்க 6.1%, கர்நாடகா மகாராஷ்டிரா எடுத்துக்கங்க 7%, 8%. 17.5% தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பதை திமுக முதல்ல ஒத்துக்கணும். இது பாராளுமன்றத்தினுடைய கொஸ்டின் ஆன்சர் செஷன்ல ஒரு அமைச்சர் கொடுக்குறாங்க. 2022-23 டேட்டானா அதுக்கான கடைசி டேட்டா தான் இன்னைக்கு இந்திய அரசு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2022-23, 23-24 டேட்டா நம்ம கையில இல்ல. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடிச்ச பிறகு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த டேட்டாவை. அதனால் இன்னைக்கு தமிழகத்துல வேலை வாய்ப்பு இல்லை என்பது அதிகமாகி இருக்கிறது. அதற்கு பல காரணம். குறிப்பாக சிறு குறு தொழில் செய்யறவங்க மின்சார கட்டணம் ஒன்று, பல விஷயத்திற்காக அவங்க ரெக்ரூட் பண்றதை குறைக்கிறாங்க. ஒரு தேக்க நிலையை தமிழகத்துல பார்க்க ஆரம்பிக்கின்றோம். தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய உதாரணத்திற்கு எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க. தமிழகத்திற்குள்ளே வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற மாநிலத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப குறைவா இருக்கு. உதாரணத்துக்கு நான் ஒரு டேட்டா உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. இன்னைக்கு தமிழகத்திற்குள்ள வந்திருக்கக்கூடிய எஃப்டிஐ இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்க, 2024ல 20,157 கோடி, ஒரு வருஷத்துக்கு 20,157 கோடி வந்திருக்கு. மகாராஷ்டிரால இதே ஆண்டுல 1,25,101 கோடி, குஜராத்ல 60,600 கோடி. சோ தமிழகத்தை விட மகாராஷ்டிராவை பொறுத்தவரை 5 மடங்கு, குஜராத் கிட்டத்தட்ட 3 மடங்கு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எப்படி புதிதாக ஒரு பெரிய தொழிற்சாலை இங்கே வரும்? நான் ஏற்கனவே சொன்னேன், தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 17.5% அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்த ஏஜ் குரூப்ல. அதே குஜராத்ல 5.1, உத்தரப்பிரதேஷ்ல 7, கர்நாடகால 8.5,
மகாராஷ்டிரால 10.9. இதையெல்லாம் மறைத்து விட்டு முதலமைச்சர் தைரியமா நிர்மலா சீதாராமன் அம்மா அவங்களுக்கு ஒரு ட்வீட் போடுறாங்க. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நீங்க இதை கொடுங்க, அதை கொடுங்க, இந்த பட்ஜெட்ல இதையெல்லாம் கொடுங்க. அதனால் நேற்று நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லி இருக்கின்றோம். தமிழகத்திற்கு என்னெல்லாம் வந்திருக்கு, என்ன திட்டமெல்லாம் வந்திருக்கு, முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய திட்டங்களும் வரத்தான் போகுது. ஆனால் நீங்கள் செய்யாததை மறைப்பதற்காக எல்லாம் மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்கின்ற பழிய போடாதீங்க என்பதையும் சொல்லி இருக்கின்றோம். இல்ல மின்சார கட்டணம் முதல் இவ்வளவு பேசுற முதலமைச்சர் மாதத்திற்கு ஒரு முறை மின்சார கட்டணத்தை கணக்கீடு செய்வோம்னு சொல்றதுக்கு 1 நிமிஷம் ஆகும். அதை சொன்னாங்கன்னா நாங்க புள்ளி விவரத்துல 200 யூனிட்டுக்கும் 300 யூனிட்டுக்கும் டிஃபரன்சியேஷன் கொடுத்திருக்கோம். அதுலயே எவ்வளவு சேமிப்பு நீங்க பாருங்க. 300 யூனிட் கிட்டத்தட்ட 1400 சில்லற ரூபாய், 1500 ரூபாய் சேமிப்பு வருது. இதையெல்லாம் செய்யாம முதலமைச்சர் அவர்கள் எதோ பேசுறாங்க.